ஒத்தக்குள்ளா, மேலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும், எந்த ஒன்றும் அவனிடத்தில் மறையப்படாது, எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த ஆயத்துக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு என்ன பட்டத்தை சொல்றாங்க? தகாசுபுன் ஆயத். ஆயத்துகளிலே சுய பரிசோதனை ஆயத் என்றுதான் இந்த ஆயத்துக்கு பெயரை அவர்கள் வைக்கிறார். ஏனென்றால் இந்த வசனத்தை நம்ம படித்தோம் என்று சொன்னா ஒவ்வொருவரும் அந்த வசனம் நம்மிடத்தில் கேட்கும், நீ மௌத் ஆயிட்டா, மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கைக்காக நீ என்னவெல்லாம் சேர்த்திருக்கிற? இதுதான் அந்த கேள்வி. நம்ம இந்த உலகத்துல திட்டப்படுவோம் இல்லையா, நாளை ஒரு 10 ஆண்டு கழித்து 20 ஆண்டு கழித்து நாம ஒரு முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் நம்மால் அப்பொழுது வேலைக்கு சென்று வேலை பார்க்க முடியாது. தள்ளாடக்கூடிய நேரத்தில் நமக்கு பல மருத்துவ தேவைகள் இருக்கும், நம்முடைய குடும்ப தேவைகள் இருக்கும், நம்முடைய மனைவியை பராமரிக்கக்கூடிய தேவைகள் இருக்கும். இவற்றுக்கெல்லாம் திட்டமிட்டு நம்ம இப்பொழுது யோசிப்போம், பின்னாடி போய் நம்ம யார்த்தையும் கையேறக்கூடிய நிலம் வரக்கூடாது, கேவலப்பட்டு நிற்கக்கூடாது. உருவாய் சோறுக்காக இன்றைக்கு சில மக்களை பரிதாபமா பார்க்கிறோம்ல. ஒரு வீட்டுல ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் 4 ஆண் மக்கள் என்று சொன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் முதுமை பருவத்தில் உணவு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? தவணை முறையில். இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மகன் பார்ப்பான். 31 பிறந்துட்டால கொண்டாட்டிக்காரி அடிக்க ஆரம்பிச்சுவான். உங்க அப்பா வரக்கூடையா, நாளைக்கு பேட்டிங் பண்ணலையா, உங்க அண்ணன் சும்மாதான் இருக்கான், அவன் வீட்டுக்கு வரக்கூடையா, கழுத்தை குடிச்சு தள்ளி அங்க கொண்டு போய் இறக்குவாங்க. அங்க முடிஞ்ச இங்க, இங்க முடிஞ்ச அங்க பந்தாடுவார்கள். ஏன்? நல்லா இருக்கும் பொழுது அவர்தான் நல்லா சம்பாதிச்சு கொடுத்துப்பாரு, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாரு, வேலைக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த நன்றியெல்லாம் மறந்து போய் தாய்க்கு தந்தைக்கு உணவு கொடுப்பதற்கு கணக்கு பார்க்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கோம். அதே அந்த தந்தை பிள்ளைகளுக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. அவசரப்பட்டு பாசத்துல சொத்துக்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. நம்ம பேர்ல வீடு இருக்குன்னா கடைசி வரை இருக்கட்டும், அது நம்ம மரணத்துக்கு பிறகு என்ன விதிமுறைப்படி சட்டப்படி பிரிக்கிறோமோ அதை போய் பிரித்துக் கொள்ளட்டும். ஏன் கொடுக்காரங்கிறது இது மாதிரிதான் வரும். சொத்துக்களை எழுதி வாங்கிட்டாங்கன்னா நமக்கு அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்ப இதே அந்த தகப்பனாரும் அந்த தாய் நம்முடைய முதுமை பருவத்துல நமக்கு இதெல்லாம் தேவை என்று சேர்த்து வைத்திருந்தா யார்கிட்டையுமே நிக்க தேவையில்லை. என் வீட்டுல நான் இருக்கிறேன், என் பொருளாதாரத்தை கொண்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், என் பொருளாதாரத்தை கொண்டு என்